கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி உலகமெங்கும் என்ன செய்கிறாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரை துதித்து கொண்டு உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமை சோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் இது குறித்து ஒரு சில வசனங்களை பார்க்க தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. இந்த குருத்தோலை ஞாயிறுனா என்ன? ஏன் இயேசு பவனி போன நாளுன்னு சொல்கிறாங்க? ஏன் இயேசு பவனி போனார்? அப்புறம் இயேசு ஏன் கழுதை மேலே என்ன செய்தார்? கழுதை மேலே பவனி வந்தார். இயேசு ஏன் தேவாலயத்துக்கு கழுதை மேலே பவனி போய் ஏன் தேவாலயத்துக்கு போனார் அப்படிங்கிறத குறித்து இந்த நாளில் ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் இதை கொஞ்சம் தெளிவாக அறிஞ்சிருந்தால் அது நன்றாக இருக்குங்கிறதுனால இந்த காரியத்தை நாம் இன்னும் கொஞ்சம் சற்று தெளிவாக நல்லபடியாய் நமக்கு விளக்கமாக நம்ம கற்றுக்கொள்ள ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. இதற்கு மைய வசனமாக சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இது சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சகரியா மூலம் கர்த்தர் பேசியிருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் பவனி வருவார் என்பதை கிட்டத்தட்ட 517 வருஷத்துக்கு முன்பதாக இதை சகரியா தீர்க்கதரிசி மூலம் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்து விட்டார். இயேசுநாதர் பவனி வந்த நாள், அந்த வருடம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட வருஷம் கிட்டத்தட்ட 517 வருடம் என்று சொல்கிறாங்க. ஏறக்குறைய 517 வருஷமா, 517 வருடத்துக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் ஆவியானவர் சொல்லி எழுதி வைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ குருத்தோலை பவனினா என்னன்னு நமக்கு தெரியணும். என்ன செய்வாங்க? ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லி என்ன செய்வாங்க? குருத்தோலையை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்வாங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை பவனி நாள்னு என்ன செய்கிறாங்க? பாட்டு பாடி என்ன செய்வாங்க? சபை ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? பவனி போய் வருவாங்க. ஒரு சில சபைகளில் பவனி போவாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா உலகம் முழுவதும் ஒரே பிரசங்கம். என்ன பிரசங்கம்? குருத்தோலை ஞாயிறு. அதாவது இயேசு பவனி சென்றார், அந்த பிரசங்கத்தை பண்ணுவாங்க. அப்புறம் புனித வெள்ளி அப்போ 7 வார்த்தைகள் சிலுவையில் இயேசுநாதர் பேசின 7 வார்த்தைகள் உலகமெங்கும் பேசுவாங்க. அப்புறம் உயிர் தெழுந்த ஞாயிறு அப்போ இயேசு உயிர் தெழுந்தார்னு அதை தான் என்ன செய்வாங்க? உலகம் முழுங்க பிரசங்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் ஆராதனையில் உலகமெங்கு என்னத்தை பிரசங்கம் பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார். இந்த கிட்டத்தட்ட எத்தனை? கிட்டத்தட்ட இந்த 4 நாட்கள் மட்டும் வருஷத்தில் என்ன செய்யும்? பிரசங்கம் உலகம் முழுக்க என்ன செய்யாது? மாறவே மாறாது. இந்த டாப்பிக்கிலேயே வருஷா வருஷம் பிரசங்கம் பண்ணுவாங்க. நாமளும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. 517 வருடத்துக்கு முன்பதாக ஏறக்குறைய இயேசுநாதர் இந்த பவனி வந்த நாளிலிருந்து 517 வருடத்துக்கு முன்பதாக சகரியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே சோத்திரம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசுநாதர் ஏன் பவனி வரணும்? இயேசுநாதர் ஏன் அப்படி ஒரு பவனி வரணும்னா இந்த வசனம் என்ன சொல்லிருச்சு? ராஜா உன்னிடத்தில் என்ன செய்கிறாரு? வருகிறார். எப்படி வர்றாராம்?
கழுதை மேலும் கழுதை குட்டியின் மேலே என்ன செய்யணுமா? வருகிறார்ன்னு இருக்கு. அப்போ இயேசுநாதர் தான் மேசியா. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லி இருக்குது, மேசியாவாகிய மேசியான்னு சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜான்னு அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்ன செய்கிறார்? ஒருவர் வருகிறார், ஒரு ராஜா எழும்ப போகிறார்னு அவர் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லிட்டாரு. மேசியா வர்றதுக்கு இத்தனை வாரங்கள் ஆகும்னு சொல்லிட்டாரு. அதை வாரங்களை எண்ணி இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் இயேசுநாதர் வருவாருன்னு அது தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் இருக்குது. அதற்குரிய விளக்கத்தெல்லாம் நம்ம அந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை விலாவரியாக படித்தோம்னா எத்தனை வாரங்கள் ஆகும், அத்தனை வாரங்களின் நாட்கள் எத்தனை, அத்தனை நாட்கள் கரெக்டாக வரும்பொழுது இயேசுநாதர் பிறப்பார், இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுவார், இயேசுநாதர் மரிப்பார்ங்கிறது அந்த வாரங்களின் கணக்கை வச்சு கரெக்டாக எண்ணிக்கை அந்த வருஷம் கரெக்டாக வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நாம் அதற்கெல்லாம் போக வேண்டியதில்லை. அப்போது மேசியானா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா ஒன்னிடத்துல வருவார். அல்லேலூயா. அந்த ராஜா எப்படி வருவாராம்? கழுதை மேலும் கழுதை குட்டி மேலேயும் என்ன செய்கிறாரு? வர்றாரு ராஜா அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லி இருக்குது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு இயேசுநாதர் ராஜாவாக வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி வரணும்? அவர் ராஜாவா வரணும். சிலுவையில் அறையும் போது இயேசுநாதருக்கு மேலே என்ன பேர் வச்சுருந்தாங்க? யூதருக்கு ராஜான்னு சிலுவை மேலே எழுதி வச்சுருந்தாங்க. இவர் யூதருக்கு ராஜான்னு சொன்னவர்னு சொல்லலை, யூதருக்கு ராஜானே என்ன செஞ்சிட்டாங்க? எழுதி வச்சுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இங்கே நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வசனம் யார்கிட்ட சொல்லுதுன்னா, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூர் எருசலேம் குமாரத்தி. இப்போ யாருக்கு சொல்லுது? சீயோன் குமாரத்திக்கும் எருசலேமுக்கும். எருசலேமுக்கு சீயோன் கோட்டைன்னு ஒரு பேர் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதின் நகரம்னு ஒரு பேர் இருக்குது, எருசலேம்னு பேர் இருக்குது. இப்போ ராஜா எங்க வர்றாரு? இங்க எழுதி வச்சிட்டாரு, எருசலேமுக்கு ராஜா வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ எருசலேமுக்கு ராஜா வரும்போது, அவர் பவனி வரும்போது, ராஜாவாக அவர் வரும்பொழுது சீயோனின் குமாரத்தி, எருசலேமின் குமாரத்தி, வாலிபர்கள், கன்னிகைகள் என்ன செய்வாங்கன்னா அந்த பவனிக்கு முன்பதாக ஆடி பாடி கொண்டு வருவார்கள். எந்த குமாரத்தி ஆடணும், எந்த குமாரத்தி பாடணும்? சீயோன் குமாரத்தி, எருசலேமின் குமாரத்தி. அப்ப ராஜா எங்க வர்றாரு? எருசலேமில் வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இயேசுநாதர் நாசரேத்தில் பவனி வரமாட்டாரு. இயேசுநாதர் கலிலேயாவில் போய் பவனி என்ன செய்ய மாட்டாரு? போக மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுநாதர் பெத்லகேமில் என்ன செய்ய மாட்டாரு? பவனி போக மாட்டாரு. எங்க பவனி வருவாரு? எருசலேமில் தான் பவனி வரணும். எப்படி வரணும்? ராஜாவாக பவனி வரணும். அது எதன் மேல வருவாரு? கழுதையின் மேல வருவாரு. நீங்க நினைக்கலாம், என்னடா ராஜாவை கழுதையில வருவாரா? நமக்கு கழுதைன்னு சொன்னா ஞாபகம் வருது எப்படிங்க சொல்லுங்க? கழுதைன்னா நமக்கு உடனே ஞாபகம் வருது, என்னை பார், என்னை பாருங்க. யோகம் வரன்னு சொல்றது கூட தயங்கி தயங்கி சொல்றீங்க. நான் என்னைய சொல்லலைங்க, அதுல அந்த கழுதை படம் வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க? என்னைய பார், யோகம் வரன்னு எது சொல்லுதான்? கழுதை சொல்லுதான். இது ஒன்றுக்கு தான் லாய்க்கு. இன்னும் நாம் கொஞ்சம் அதிகமாக போனால் கழுதை கெட்டா குட்டி சோறு அப்படி சொல்கிறதுக்கு வேணால் கழுதை என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, இஸ்ரவேல் தேசத்தில், யூதயா தேசத்தில், இன்றைக்கும் இஸ்ரவேல் நாட்டில் கழுதைனா நாம் நினைக்கிற ரொம்ப கேவலமானது, அற்பமானதாக நினைக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் நாட்டில் குதிரையை காட்டிலும், ஒட்டகத்தை காட்டிலும், குதிரையை விட ஒட்டகம் மதிப்பு கூட, அந்த ஒட்டகத்தை விட மதிப்பு கூட கழுதை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ராஜானா குதிரையில தான் தக்கடன்னு வரணும். எல்லா நாட்டிலையும் ராஜா பவனி வந்தா குதிரையில மட்டும்தான் வருவாங்க. ஆனா இஸ்ரவேல் நாட்டில் மட்டும், யூதர்களுக்கு மட்டும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எதுல வரணும்? கழுதை மேலதான் வரணும். ஒருத்தரை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யணும்? கழுதை மேல வச்சு அவங்கள கூட்டு வருவாங்க. நம்ம ஊர்ல கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி
கழுத மேலே ஏற்றி ஒன்று கொண்டு போயிடுவோம் பாருன்னு என்ன செய்வாங்க, அசிங்கப்படுத்தணும் ஒரு மனுஷன் அப்படி சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ராஜாவாய் யூத தேசத்தில் இஸ்ரவேல் நாட்டில் அபிஷேகம் பண்ணால் கழுதை மேலே தான் அவர்களை கோவேறு கழுதைன்னு சொல்லுவாங்க. அந்த கழுதை மேலே ஏற்றி என்ன செய்வாங்க, பவனி கொண்டு போவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா எல்லா நாட்டிலையும் ராஜாக்களை குதிரையில் கொண்டு போனால் இங்கே கழுதை மேலே தான் என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க அபிஷேகம் பண்ணி. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி வயந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 17 வயசு 18 வயசு இருக்கும். அந்த வயசில் அவங்க வீட்டுக்கு வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவன் தலையில் என்ன செஞ்சாங்க, அபிஷேக தைலத்தை ஊற்றினார். மற்ற யாரையும் அவர் என்ன செய்யலை, செலக்ட் பண்ணாமல் தாவீது செலக்ட் பண்ண அபிஷேக தைலத்தை ஊற்றி அவரை கழுதையின் மேலே ஏற்றி தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போனாங்களா. எங்கே கூட்டு போனாங்களா? தேவாலயத்துக்கு கூட்டு போனாங்க. வீதியாக உலா வந்து தேவாலயத்துக்கு கூட்டுட்டு போனாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ராஜா பவனி வந்தால் எதில் பவனி வரணும், கழுதை மேலே பவனி வரணும். இதுக்கு வசனம் இருக்குதா அப்படின்னா ஆமாம் வசனம் இருக்குதுங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே. அதாவது பாருங்க, வெள்ளை கழுதையின் மேல் ஏறுகிறவர்களே அப்படி நாங்க சொல்லுது வசனம். வெள்ளை கழுதை மேல ஏறுகிறது யாருன்னு அடுத்து சொல்லுது, நியாயஸ்தலத்தில். அதாவது நியாயம் விசாரிக்கிற ராஜாக்கள். நியாயம் விசாரிக்கிறவங்க யாரு, தீர்ப்பு சொல்றவங்க யாரு, ராஜாக்கள். நியாய ஸ்தலங்களை வீற்றிருப்பவர்கள், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாக்களே நீங்க எதன் மேல ஏறுவீங்க, வெள்ளை கழுதையின் மேல ஏறுகிறவர்களே நியாய ஸ்தலங்களில் வாசிங்க. இதை பிரஸ்தாபியுங்கள். அதாவது என்ன சொல்லுதுன்னா, அந்த திரும்ப அந்த வசனத்தை வாசிங்கள. வெள்ளை கழுதையின் மேல் ஏறுகிறவர்களே, நியாய ஸ்தலத்தில் வீற்று இருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே இதை பிரஸ்தாபப்படுத்துங்க. அப்படின்னா ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுறவங்க எது மேல வருவாங்க, கழுதை மேல ஏற்றப்பட்டு பவனி கொண்டு செல்லப்பட்டு ராஜ அபிஷேகம் பண்ணப்படுவாங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கோவேறு கழுதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவேறு கழுதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேராச்சும் கேட்டிருக்கீங்களா? கோவேறு கழுதை இங்க பாக்குற பார்த்தா என்ன தெரியாம ஏதோ பேசிட்ட மாதிரி எனக்கே பயமா இருக்கு. அல்லேலூயா. 4 கழுதை, நான் ஊருக்கு 4 கிடக்கும் கழுதுக, வீட்டுக்கும் 1 கிடக்குதுங்க அப்படின்னு மாதிரி சொல்ற மாதிரி ஐயா சரிச்சுக்கிட்டு சொல்றாரு. அல்லேலூயா. கோவேறு கழுதை. அத கோவேறு அப்படிங்கறத நான் பிரிக்கிறேன் பாருங்க. கோ பிளஸ் வேறு அல்லது ஏறு. கோ என்றால் அரசன் அல்லது ராஜான்னு அர்த்தம். வேறு அதாவது ஏறு அப்படின்னா என்னது, ராஜா ஏறுகிற கழுதை அப்படின்னா ராஜா ஏறுகிற கழுதை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு கழுதைக்கு இவ்வளவு விளக்கமா அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. கோவில் அப்படின்னா கோ என்றால் ராஜா, வில் என்றால் இல் என்றால் இல்லம். ராஜா வாழ்கிற இல்லம் தான் கோவில். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாகி அவர் வீற்றிருக்கிற இல்லம் தான் என்னது, கோவில். அப்ப நீங்களே தேவனுடைய ஆலயம். கோவில் அப்படின்னா ராஜா, இயேசு ராஜா நமக்குள்ள வாழ்கிறார். நாம் அவருடைய இல்லமா இருக்கும். நாம் ஒரு ஆலயமாய் கோவிலாய் இருக்கிறோம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுங்களா? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்பா கோ என்றால் ராஜா, வேறு என்றால் ஏறுகிற, ஏறு அப்படி ஏறுகிற, கழுதை என்றால் கழுதை. ராஜா ஏறுகின்ற கழுதை கோ வேறு கழுதை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அதுல வருவாங்க. இத 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல வசனம் இருக்குது. அதை 1 ராஜாக்கள் 2:33 அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்தபோது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய
என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். என்னுடைய தாவீது சொல்றாரு, என்னுடைய கழுதையின் கோவேறு கழுதையின் மேல என் மகனை ஏற்றிட்டு போங்க, சாலமோனை ஏற்றி கொண்டு போய் என்ன செய்யுங்க, ராஜாவாக அவன் என்ன செய்யுங்க, அபிஷேகம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப என் கழுதைன்னு சொன்னா தாவீதை எந்த கோவேறு கழுதையில ஏற்றிட்டு போய் என்ன செஞ்சிருக்காங்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. அதே ராஜ அபிஷேகம் பண்ணி பவனி கூட்டு போற அந்த என் கோவேறு கழுதை மேல என் மகன் என்ன செய்யுங்க, சாலமோனை அபிஷேகம் பண்ணி கொண்டு போங்க. வேறொரு தாவீது மகன் அவன் ஒரு கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு நான் தான் ராஜான்னு சொல்லி என்ன செய்யறான், தன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணிக்கிறான். அதை கேள்விப்பட்ட உடனே தான் தாவீது ராஜா இதை செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 34 வசனத்தை வாசிங்களேன். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். ராஜாவாகிய சாலமோனே வாழ்க என்று வாழ்த்தி ஆரவாரம் பண்ணுவாங்களாம். இப்போ இயேசுநாதர் பவனி வரும்போது என்ன சார், தாவீதின் குமாரனுக்கு என்ன செய்து ஓசன்னா என்று சொல்லி என்ன செய்றாங்க, அங்க ஆரவாரம் முழக்கமிட்டு வருகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். இப்போ ஏன் அவர் கழுதையின் மேலும் கழுதையின் மரியின் மேலும் இயேசுநாதர் வந்தார்னா, ஒன்னு அவர் ராஜாவா வந்தார், அதனால எது மேல வர்றாரு, கழுதையின் மேல அவர் பவனி வந்தார். இப்போ எப்படி ஏன் ராஜா அவர் ஏன் கழுதை மேல வந்தார்னா, ராஜாக்கள் கழுதை மேல இஸ்ரவேல் நாட்டுல வருவாங்க அப்படிங்கறத குறித்து நாம இங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப ஏன் கழுதை மேல வந்தார் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே, சோத்திரம். இத்தனை வருஷமா அவர் போகாதவர் அந்த ஒரு தடவை என்ன செய்தார், போனார். சரி, இந்த குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லப்படுற நாள் என்ன நாள் அப்படின்னா, யாத்ராகம புஸ்தகம் 12வது அதிகாரம். ஏன் அந்த நாளில் இயேசுநாதர் அந்த நாளில், அதாவது வாரத்தின் முதலாவது நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்றாங்க, சனிக்கிழமை ஓய்வு நாள் இருந்துட்டு வாரத்தின் முதலாம் நாளா இருக்கிற அந்த நாள் அவர் ஏன் பவனி போகணும்? அதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி போயிருக்கலாம், இல்ல ஊழியத்துக்கு வந்தபோது போயிருக்கலாம், இல்ல 3 வருஷம் ஊழியம் செஞ்சார் அப்ப போயிருக்கலாம். அப்ப எல்லாம் போகாம தன் ஊழியத்தை முடிக்கிற நாட்கள்ல, குறிப்பா சிலுவைக்கு போறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி, சிலுவைக்கு போறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி ஏன் அவர் போகணும் அப்படிங்கறத யாத்திராகம புஸ்தகம் 12:2 வாசிங்க, 3 வாசிங்க. இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு ஆபிப் மாதம் அல்லது நிசான் மாதம் சொல்ற அந்த முதல் மாதம் தான். இது வருஷத்தின் முதல் மாதமா உங்களுக்கு, நமக்கு எப்படி ஜனவரி மாதம் இருக்குதோ, தமிழ்ல சித்திரை மாதம் எப்படி சொல்றாங்களோ, அதே போல இஸ்ரவேலருக்கு எபிரேய காலாண்டு ஆபிப் மாதம் முதலாம் மாதமா இருக்கணும். அந்த மாதத்துல வாசிங்க. இந்த மாதம், அதான் முதல் மாதம் ஆபிப் மாதத்துல 10ஆம் தேதியில வீட்டு தலைவர்கள் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பவனி நாளுக்கு அப்புறம் 5 நாள் கழிச்சு பஸ்கா பண்டிகை வருது. அந்த பஸ்கா பண்டிகையில ஆடை அடிப்பாங்க. ஆடை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன செய்வாங்க, அதை பலி கொடுக்கிறதுக்கு ஒரு ஆடை தெரிந்து எடுக்கிற நாள் தான் இந்த நாள். இந்த தெரிந்தெடுக்கிற ஆடு ஒரு பழுதும் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அப்போ இயேசுநாதர், நாம குறித்தோலை பவனி என்று சொல்லுகிற நாள், இயேசு பவனி சென்ற நாள் என்று சொல்கிற இந்த நாள் பஸ்கா ஆடு தெரிந்தெடுக்கப்படுகிற நாள். அதாவது பஸ்கா அன்னைக்கு பலி கொடுக்கிறதுக்குன்னு தெரிந்து கொள்ளப்படுற ஆடு தெரிந்து கொள்ளப்படுகிற நாள். அதாவது இயேசு பவனி போன நாள் ஆபிப் மாதம், அதாவது முதல் மாதம் 10ஆம் தேதி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த 10ஆம் தேதி ஆடை தெரிஞ்சுக்கிருவாங்க. அல்லேலூயா. ஆடை அன்னைக்கு தெரிஞ்சுட்டாங்கன்னா அந்த ஆடை தேவ ஆலயத்துல கொண்டு போய் யார்கிட்ட போய் காமிக்கணும்?
ஆசாரியத்தை காமிக்கணும். அந்த ஆசாரியர் செக் பண்ணி பார்த்து ஓகே இந்த ஆடை என்ன செஞ்சிடணும், பஸ்காவில் இதை பலி கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதை பலி கொடுப்பாங்க. அவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டா வேணான்னு விளக்கிட்டா அந்த ஆடை பலி கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தண்ணீரில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுநாதர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இவர் இருக்கிறார். அதனால உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தை சுமக்கிற இவரை இயேசுநாதரை யாரு அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கணும்னா ஆசாரியர்கள் பலியாடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இயேசுநாதர் பலியாடாக வந்தார் அப்படின்னா இங்க கவனிச்சு பாருங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை. கர்த்தராகிய தேவன் பலியும் விரும்பல, காணிக்கையும் விரும்பல. அது தொடர்ந்து வாசிங்க. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இயேசுநாதரை குறிச்சு அங்க சொல்லிருக்கு, பலிய நீங்க விரும்பல. அல்லேலூயா அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிங்க. இயேசுவின் சரீரம், இயேசுவுக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீங்க. அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலேனா இயேசுநாதருடைய சரீரம் பலி கொடுக்கப்பட வேண்டும். இயேசுநாதருக்கு ஒரு சரீரம் தேவை. பலி அவர் விரும்பல, காணிக்கை விரும்பல. இயேசுநாதர் பலி ஆவதையே கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்பினார். அதனால அவர் மனுஷனாய் பூமியில சரீரம் உள்ள மனிதனாய் வந்தார். அவர் பலியாக்கப்பட வேண்டும். அவர் பலியானால் என்ன ஆகும் பாருங்க. ஏன் பலியாகிறார்? எபிரேயர் 9:28. கிறிஸ்து என்ன செய்யணும், அநேகருடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்யணும், ஒரு தரம் பலியாகப்படணும். ஏன் பலி செலுத்தப்படுகிறார், பலியாக்கப்படுகிறார்னா எல்லாருடைய பாவம், முழு உலகத்தையும் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்க்கணும்னா அவர் பலியாக்கப்பட வேண்டும். சரி, இந்த பலி ஆட யாரு செலக்ட் பண்ணணுமா, ஆசாரியர். ஓகே இந்த பலியை நாங்க என்ன செய்யணும், செலக்ட் பண்றோம், இதை பலி கொடுக்கணும்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அவர் பவனி, எருசலேம் வீதிகளில பவனி வருகிறார். பலியான ஆடு என்ன செய்யணும், ஆபிப் மாதம் 1வது மாதம் 10ஆம் தேதி செலக்ட் பண்ணப்படணும். இப்போ 1வது மாதம் 10ஆம் தேதி ஆயிருச்சு. இவர் வேகமாய் பவனி வந்து நேரடியாக எங்க போறாரு, கடைசியில பவனி முடிக்கும் போது ஆலயத்துக்குள்ள போறாரு. ஆலயத்துக்குள்ள போனோடனே இயேசுநாதர் இவர் தான் பலியான ஆடு, இவரை பலி கொடுத்துறான்னு சொல்லல. ஆசாரியர் பலி செலுத்தணும். அவங்க என்ன செய்றாரு, காசுக்காரர்களையும் புறாவிக்கிறவர்கள் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி என்ன செய்றாரு, எரிஞ்சு ஒரு கயிற்றினால சவுக்கு உண்டு பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு என் வீடு ஜெப வீடுன்னு என்னப்படும், நீங்க கல்லர் குகையாக்கிட்டு எல்லாம் அடிச்சு நொறுக்கி தள்ளி விட்டுட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை பார்த்தவனே ஆசாரியருக்கு கோபம் வந்துருச்சு. இதை எந்த அதிகாரத்தினால செய்கிறீர், இவர் எப்படியே விடக்கூடாது. அநேகருக்காக ஒருவன் மரிக்கிறது நல்லதுன்னு அந்த வருஷத்துல இயேசுநாதர் இருந்த காலத்துல ஆசாரியனா இருந்தவன் சொல்றான், அநேகருக்காக ஒருவன் மரிக்கிறது நல்லது அப்படின்னா இவன் சாகணும்ன்றாங்க. ஆசாரியன் என்ன செய்யறான், இந்த ஆடு என்ன செய்யணும், பலி கொடுக்கணும்னு அவன் வாயினால சொல்றான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அது யோவான் எழுதின சுவிசேஷத்துல இருக்குது. ஆசாரிய இவன் பலி கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இயேசுநாதர் பலியாக முடியும். அப்படி பலியானா மட்டும்தான் முழு உலகத்தின் பாவமும் சுமந்து தீர்க்க பட முடியும். அதனாலதான் பவனி வந்து நேரடி எங்க போகிறார், ஆலயத்துக்குள்ள போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்ப எங்க பவனி வருவாரு, எருசலேமில பவனி வருவார், வசனம் சொல்லிருச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. எதன் மேல பவனி வருவாரு, கழுதையின் மேல பவனி வருவாரு. ஏன் கழுதையின் மேல வர்றாரு, அவர் ராஜாவா வர்றாரு. எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. இப்ப ஏன் தேவாலயத்துக்கு போறாரு, பவனியை கொண்டு போய் அங்க முடிக்கிறாருன்னு என்ன அர்த்தம், பலிக்கான ஆடு 10ஆம் தேதியே செலக்ட் பண்ணப்பட்டு
நேர ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போய் தேவாலயத்தில் போய் ஆசாரியன்ட்ட காமிச்சு, ஓகே இதுல எந்த குறையும் இல்லை, இதை பலி கொடுத்துடலாம்னு சொல்லணும். அது ஆசாரியன் அங்கீகரித்தா தான் அது பலி செலுத்தப்படும். இப்ப இயேசுநாதர் பலியாக அங்க போறாரு. பலி ஆடா தேவ ஆட்டுக்குட்டியா உலகத்தை பார்த்து சுமக்கிறவரார் போறாரு. ஆசாரியன் அப்போ ஆசாரியரா இருந்தவர் அநேகருக்காக ஒருவன் மரிக்கிறது நல்லதுன்னு இயேசுநாதரை கொலை செய்யணும், அதாவது பலி கொடுக்கணும், அவங்களை அறியாமலே என்ன செஞ்சிட்டாங்க, ஒத்துக்கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்போ அதனாலதான் அவர் பலி ஆடாக அவர் தேவ ஆலயத்துக்குள்ள போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்போ உங்களுக்கு ஏன் பவனி வந்தாருன்னு தெரிஞ்சிருச்சு, ஏன் கழுதனி மேல பவனி வந்தாருன்னு தெரிஞ்சிச்சு, ஏன் ராஜாவாக வருகிறார் என்பதும் தெரிந்தது, ஏன் தேவ ஆலயத்திற்கு அவர் போகணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த கழுதை இருக்கு பாத்தீங்களா, அந்த கழுதைக்கு முன்னாடி எல்லாரும் வஸ்திரத்தை விரிச்சாங்க. ஆமாவா இல்லையா? ஏன் வஸ்திரத்தை விரிச்சாங்க அப்படிங்கிறது பாருங்க. ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12-13 வசனம். அதற்கு அவர்கள் அது போய் அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றார். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி ஏகு ராஜாவானான் என்று சொல்லி ராஜாவா ஏத்துக்கிறாங்க. ஒரு ஜனங்கள், ஒரு கூட்டம், ஒரு பட்டணம், ஒரு தேசத்துல இருக்கிற ஜனங்க தன்னுடைய வஸ்திரத்தை கலத்தி கீழே விரிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இவர் தான் எங்களுக்கு ராஜா, இவர் தான் எங்களை ஆட்சி செய்யணும் சொல்லி இங்க எகுவ ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யறான், தலையில அபிஷேகம் பண்ணிட்டு போயிடறான். 9:6 ஒரு தைல குப்பியை கொண்டு வந்து ராஜ அபிஷேக் தலைமையில ஊற்றிட்டு ஓடிக்கிறான். எல்லா சேனாதிபதிகளும் இருக்கிறாங்க. ஏன் அவன் என்ன சொன்னான், அந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே இவன் சொல்றான், தலைமையில அபிஷேகம் பண்ணிட்டு, நீ இந்த தேசத்துக்கு ராஜா, நீ படை தளபதி இல்ல, உன்ன ராஜாவா கர்த்தர் தெரிஞ்சுக்கிறாருன்னு தீர்க்கதரிசி தலையில அபிஷேகம் பண்ணிட்டு ஓடிட்டான்னு சொன்ன உடனே சுத்தி இருக்கிற எல்லா சக படை தளபதிகளும் தங்களுடைய வஸ்திரத்தை கலக்கி அவன் காலின் கீழே படியில விரிச்சு அவன் அது மேல வஸ்திரத்து மேல நடந்து கீழே இறங்கி வாரான். இவன் எகு ராஜாவானான், எகு ராஜா, ராஜா வாழ்கன்னு அவனு ராஜாவை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப எல்லாரும் வஸ்திரத்தை விரிச்சாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? இப்போ இயேசுவ யூதருக்கு ராஜாவா ஏத்துக்கிட்டாங்க. அந்த பவனில கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் பவனில முன்னாடியும் பின்னாடியும் 3 லட்சம் பேர் பவனி வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, அப்ப பஸ்கா பண்டிகைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்கள் அந்த பலிக்கு வந்துருவாங்க. ரொம்ப முக்கியமா இந்த 10ஆம் தேதிக்கு முன்னாடி ஏன் வந்துருவாங்க யோசிச்சு பாருங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு ஆட்டை என்ன செய்வாங்க, செலக்ட் பண்ணி அதை கொண்டு போய் என்ன செய்யணும், ஆசாரியன்ட்ட காமிச்சு குடும்பத்துக்காக என்ன செய்யணும், பலி கொடுக்க வைக்கணும். அப்போ உலகமெங்கும் இருக்கிறவங்க பஸ்கா பண்டிகைக்கு வந்துருவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பலிக்கான பழுதற்ற ஆடை வாங்கியோ இல்ல அதை செலக்ட் பண்ணியோ வச்சு ஆலயத்துக்கு கொண்டு போய் அதை என்ன செய்யணும், ஆசாரியன் பலிக்கு ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் அதை பத்திரமா 5 நாள் வச்சிருந்து பஸ்கா அன்னைக்கு அதை பலி கொடுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்ப உலகம் முழுவதும் வந்திருக்கிறாங்க யூதர். இஸ்ரவேல் நாட்டில் உள்ள அத்தனை யூதர்கள் அங்க வந்து குவிந்து இருக்கிறாங்க. இப்போ முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் சேர்ந்து ஏறக்குறைய எவ்வளவு வந்துருச்சு, கிட்டத்தட்ட 2-3 லட்சம் பேர். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ராஜாவா ஏத்துக்கொண்டாங்க. ஏற்கனவே இவரை ராஜாவா ஆக்கணும்னு நிறைய திட்டம் வச்சிருந்தாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க ஒருத்தங்க. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படிக்கு, அதாவது ராஜாவாக்குறதுக்கு இயேசுநாதரை பிடித்து கொண்டு போறாங்களாம். இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். இவர் என்ன செஞ்சுட்டு போயிடலாம், பிடிச்சிட்டு போறதுன்னு என்ன அர்த்தம், வலுக்கட்டாயமா அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு என்ன செய்வோம், இவரை அப்படியே வலுக்கட்டாயம் பிடிச்சு தூக்கி கொண்டு என்ன செய்வோம்,
போய் இவரை ராஜாவை ஆக்கி விடுவோம் அப்படின்னு எல்லாம் என்ன செஞ்சாங்களா ஜனங்கள் நினைச்சாங்களா. 5 அப்போ 2 மீன் சம்பவத்துல மிச்சம் 12 கூட எடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் இவரை ராஜாவாக்க என்ன செய்தார்கள், மனதா இருந்தார்கள். இது சீசர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அம்மாவை கூட்டு வந்து ரெக்கமெண்ட் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. யாரு? யோவான் யாக்கோபுடைய அம்மாவை கூட்டு வந்தாங்க. அம்மாவை கூட்டு வந்து யோவானும் யாக்கோப்பும் அண்ணன் தம்பிங்க. யோவான் தம்பி, யாக்கோபு அண்ணன். அண்ணன் தம்பி 2 பேரும் சீசரா இருந்தாங்க. யாருக்கு? இயேசுநாதர் 12 சீசர்ல. அவங்க அம்மாவை கூட்டு வந்து, அம்மா இவர் ராஜாவா ஆக போறாரு. ஏன் ராஜ்யம், ராஜ்யம் என்ன அர்த்தம்? அரசாங்கம், தன்னுடைய ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால என்ன செய்வோம், இவர் ராஜாவா ஆக போறாரு. அதனால யாக்கோபு பெரியவன், மூத்தவனை என்ன செய்யுங்க, என் பையன் 12 சிங்காசனம் போடுவீங்க, நீங்க ராஜா, 12 பிரதான மந்திரி இருப்பாங்க. அதுல மூத்த பையன் யாக்கோப வலது பக்கத்துல உட்காரங்க, உங்க ரைட் சைட்ல அவனுக்கு ஒரு சேரை போட்டு என்ன செய்யுங்க உட்கார வைங்க. அப்புறம் இடது பக்கம் சின்ன பையன் யாருங்க? யோவான், வயசுல ரொம்ப சின்னவன். இடது பக்கம் உங்களுடைய சிங்காசனத்துக்கு இடது பக்கம் இவனுக்கு ஒரு சிங்காசனத்தை போட்டு இங்கிட்டு உட்கார வைக்க, என் பிள்ளைகள் கொஞ்சம் தயவு செய்து அப்படின்னு போய் எந்த அம்மா ரெக்கமெண்ட் பண்ணுது? யாக்கோபு, யோவானுடைய அம்மா. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெக்கமெண்ட் அம்மாவை கூட்டு போய் என்ன அர்த்தம்? இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ராஜாவாக போறாரு. ஏன்? ஒரு புரட்சி படையில இருந்தவன் யாரு? யூதாஸ் காரியத்து என்கிறவன் புரட்சி படையில இருந்தவன். ரோமர்களுக்கு விரோதமாக கலகம் செய்கிற ஒரு புரட்சி கூட்டம். இஸ்ரவேலர்கள் ஒரு புரட்சி படையினே தனியா இருந்துச்சு. புரட்சி கலகம் பண்றவங்க ரோம சாம்ராஜ்யத்துக்கு நேரம் யுத்தம் பண்ணி அதை பிடிக்கணும், பிடிச்சு நம்ம நாட்டை திரும்ப இது பண்ணணும். ஒரு கூட்டம் புரட்சி படை இருந்துச்சு. அதுல முக்கியமானவனா இருந்தவன் தான் யாரு? யூதாஸ் காரியத்து. அவன் பேரு யூதாஸ். ஸ்காரியோத்துங்கிறது அந்த கூட்டத்துடைய அமைப்புடைய ஒரு பேரு, முக்கியமான பேரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் அதுல இருக்கும் போதுதான் இயேசுநாதர் அசால்ட்டா அற்புதங்களை செய்யறாரு. செத்தவனை உயிரோட எழுப்புறாரு, வியாதி சுகமாகுது. அப்புறம் பார்த்தா ஒரு 5 அப்பா 2 மீனை பார்த்தா அவரு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு. 7 அப்பா சில சிறுமீன் 4000 பேருக்கு கொடுக்குறாரு. என் அம்மா இவர் பயங்கரமா இருக்கிறாரு, இவர்கிட்ட போய் நம்ம என்ன செஞ்சிருவோம், சேர்ந்துக்கிறோன்னு சேர்ந்துக்கிட்டா. அப்படி அவன் பயங்கரமான மைண்டு, நல்ல பயங்கர டேலண்ட் உள்ளவன். வரவு செலவை யார் கையில கொடுத்துட்டாரு? யூதாஸ் காரியத்து. அவன் நினைச்சான் நிதியமைச்சர் நான் தான். இயேசுநாதர் ராஜாவாயிட்டா நிதியமைச்சர் யாரு? நான் தான். இவரு யாக்கோபு, நான் தான் இயேசுநாதருக்கு வலது கை. யோவா, நான் தான் இடது கையா இருக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பேதுரு, எல்லாத்துக்கும் தலைமை மந்திரி நான் தாயா அப்படின்னு அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, நினைச்சிட்டு இருக்கிறாரு. இவர் நினைக்கிறாரு, இவர் என்ன நினைச்சாருன்னா, மத்தேயு அவர் இன்கம் டாக்ஸ் ஆபீசர், நீ நிதித்துறைனா நான் வருமான வரித்துறையில என்ன செய்றேன், நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஏன்னா பேதுரு சொல்றாரு, எல்லாத்துக்கும் 12 பேத்துல வயசுல மூத்தவன். ஏன்? இயேசுநாதரை விட வயசுல மூத்தவன் யாரு? நான் தான். அதனாலதான் நான் பெரிய தலைமை மந்திரியா, பெரிய மந்திரியா நான் இருக்க போறேன். இத்தனை பிளானிங் நம்ம ஆளுங்கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் சீசர்களை பார்த்து, இங்க பாருங்க, என்னை ராஜாவாக பிடிச்சிட்டு போறதுக்கு அவசரமா இருக்கிறாங்க, எல்லா ஜனங்களும் தூக்கிட்டு வாங்க. அந்தோனியார் கோட்டை இருக்குது, அதாவது பிலாத்தின் அரண்மனைக்கு இன்னொரு பேரு அந்தோனியார் அரண்மனை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த கோட்டையில பிலாத்து இருக்கிறாப்ப, அவரை தூக்கி அடிச்சு எரிஞ்சிட்டு யாரை தூக்கி கொண்டு போய் வச்சிடலாம், இயேசுநாதரை வச்சு ராஜாவாக்கிடலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளுகளுக்கும் ஐயோ ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தனே இதுக்கு தானே அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்க. உடனே சீக்கிரம் போ படகுல ஏறி சீக்கிரம் என்ன செய், போன்னு அவசரப்படுத்தினார் இருக்கும். அந்த சம்பவத்தை நீங்க அந்த 6வது அதிகாரத்தை நீங்க முன்ன பின்னாடி வாசி பாருங்களேன். சீசர்களை உடனே போ சொல்லி அவர் இது பண்ணுவாரு. இவங்க கொஞ்ச நேரம் என்னன்னா, சரி நான் இந்த மந்திரி ஆயிக்கிறேன், நான் இந்த அமைச்சர் ஆயிக்கிறேன். ஆமாங்க, அவர் அப்படித்தாங்க கொஞ்சம் அப்படி தைப்புத்தாங்க. அவர் கொஞ்சம் பயந்துக்குருவாரு, பயந்து சுபாவம், எந்த பொறுப்பையும் அவர் விரும்ப மாட்டாருங்க. அவர் ஒரு அமைதியான டைப்புங்க. அவரா பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி நம்ம தூக்கிட்டு போய் தான் அவருக்கு என்ன செய்யணும், பொறுப்பு கொடுக்கணும். இவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, உசுப்பு ஏத்தினாலும் ஏத்திடுவாங்கன்னு பஸ் இவர் என்ன செய்யறாங்க, 12 பேர் நீங்க சீக்கிரம் போங்கன்னு அனுப்பி விடுறாருங்க. அங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்களை சீக்கிரம் அக்கறைப்படும்படி துரிதப்படுத்தினாராம். அப்போ சீசர்களும் ராஜாவை ஆக்கணும், இவர்கள் மந்திரிமார்களா அமைச்சர்களா ஆகணும்னு ஆசையில இருக்கிறாங்க. ஜனங்கள் ஏற்கனவே இவர் என்ன செய்யணும் இருக்கிறாங்க, ராஜாவை ஆக்கணும்னு நினைச்சாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த நேரத்துல இவர் பெத்பாகே என்று சொல்லப்படுற அந்த பெத்தானியா பக்கத்துல வந்துட்டு, போங்க எதிரே பட்டணத்துக்கு போங்கன்றாரு.
அங்க போய் கழுதை என்ன செய்யும், ஒருவனும் ஏறிடாத கழுதை என்ன செய்யப்பட்டிருக்குது, கட்டப்பட்டிருக்கும். அதை கூட்டுட்டு வாங்கினா இப்ப ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆகா, இத்தனை வருஷமா இவர் பின்னாடி இருக்கத்தானே அலைஞ்சோம், துள்ளி குதிச்சுட்டு ஓடி இருப்பாங்க. என் ஆண்டவருக்கு இது வேணும்பா, ரொம்ப நாளா ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாரு, இன்னைக்கு அவருக்கு ராஜாவாக என்ன வந்துருச்சு வாருக்கார். அப்பாடி நல்ல வேலை, யெகோவா கர்த்தாவே, என் ரவி என் ஆண்டவருடைய கண்ணை திறந்ததுக்காக நன்றிட்டு அவன் துள்ளி குதிச்சு 2 பேரும் ஓடி இருக்கிறான். எதுக்கு? கழுதையை போய் அவுத்துட்டு ஓடியாடுறதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கழுதையில பவனி போறேன், நான் ராஜாவாக போறேன்னு சொல்லிட்டாரு. ஆஹா சோத்திரம், அல்லேலூயா சோத்திரம் 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 அப்படிங்கிற. அப்படி ஆமாவா இல்லையா? இப்ப அத்தனை கூத்து அங்க நடந்துட்டு இருக்குது. இது ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 21வது அதிகாரத்துல இருக்குது, குறிச்சுக்குங்க. 1 16 17 அப்படி என்ன செய்து இருக்குது. 21வது அதிகாரத்துல 1 இருக்குது அந்த சம்பவம். 2வது மார்க்கு எழுதின சுவிசேஷம் குறிச்சு வச்சுக்கோங்க நீங்க. மத்தேயுல 21வது அதிகாரத்துல 1 இருக்குது அந்த சம்பவம். இயேசுநாதர் பவனி போன அந்த சம்பவம் இருக்கிறது. மார்க்ல 11வது அதிகாரத்துல 1 10 11க்கு மேல 11 12 அப்படி என்ன செய்து இருக்குது இந்த சம்பவம். குறிச்சுங்க. மார்க் 11 இருக்குது 1. அப்புறம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல 29வது வசனத்திலிருந்து இருக்குதுங்க. 29வது வசனத்திலிருந்து அது இருக்குது. அதுக்கு மேல அது வசனம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலும் இருக்குது. எப்படி சிலுவை பாடுகள் 4 சுவிசேஷத்திலையும் இருக்கிறதோ அதே போல இந்த இயேசுநாதர் பவனி போன இந்த இதுவும் என்ன செய்திருக்குது, 4 சுவிசேஷங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அது ரொம்பவும் முக்கியமானது, அவசியமானதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க 12வது அதிகாரம் 12 என்ன செய்யுது இந்த சம்பவங்கள் இருக்குது. ஸ்தோத்திரம். 20 வரைக்கும் 19 20 வரைக்கும் இருக்குது. இப்ப இந்த 4 சுவிசேஷங்களையும் இந்த சம்பவங்கள் இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இவரை ராஜாவாக்குறதுக்கு சீசர்கள், இவர்களை ராஜாவாக்குறதுக்கு ஜனங்கள், இவரை ராஜாவாக்குறதுக்கு எல்லாரும் எதிர்பார்த்து ஆயத்தமா இருந்தா இவர் கழுதையை கொண்டு வர சொல்லி மேல பவனியாகி போறது எதுக்கு? ஆட்சியை பிடிக்கிறதுக்கல்ல, எதற்கு? பலியாகிறதுக்கு. நம்ம ஆளுகளுக்கு இது புரியல. யோவான் 12ல் 16வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. சீசர்களுக்கு தெரியல பாருங்க. இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அந்த பவனி வருகிற அந்த சம்பவம் நடக்கிறப்பெல்லாம் அவர்களுக்கு இது அறியவில்லை. இயேசு மரித்து உயிரோடு எழுந்து மகிமை அடைந்த பின்பு இப்படி சகரியா 9:9 எழுதியிருக்கிறதையும் தாங்கள் குருத்தோலையை பிடிச்சு அவர் கழுதை மேல பவனி ஏற்றி வஸ்திரங்களை விரித்து எல்லா ஒளியுமர் அந்த கிளைகள் எல்லாம் வெட்டி போட்டு அவரை வரவேற்றதையும் என்ன செஞ்சாங்களாம் நினைவு கொண்டு. ஆஹா, சகரியா 9:9 சொன்னது நடந்திருக்குது. நாம கூட இருந்து எல்லாமே செஞ்சோமே, ஆனா நமக்கு கண்ணு மட்டும் என்ன செய்யல, திறக்கப்படல. அது அந்த சம்பவத்துக்குரிய உணர்வு நமக்குள்ள இல்லையே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இத அவங்களுக்கு செய்யும் போது யாருக்குமே தெரியாமல் இது செய்திருக்கிறார், சீசர்கள் உட்பட. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இவர் அந்த கழுதையில பவனியாய் வந்த பொழுது அதான் சொல்றாங்க, சரித்திர ஆசிரியர் சொல்லும் போது வலது பக்கம் திரும்பி ஒரு 1/4 கிலோமீட்டர் போனா அந்தோனியார் கோட்டை இருக்குது. அங்க பிலாத்து அதை ஆண்டு கொண்டிருக்கிற ரோம அரசனாய் அந்த பகுதியை ஆளுகிற, அந்த பகுதியை இஸ்ரவேல் நாட்டை ஆளுகிற அவன் பிலாத்து என்ன செய்கிறான், அந்த பகுதியை ஆளுகிற ரோம அதிபதி
பிலாத்து அங்க அந்தோனியார் கோட்டையில் இருக்கிறாப்படி, 1/4 கிலோமீட்டர்ல. அப்படி இடது பக்கம் திரும்பினா கொஞ்ச தூரத்துல தேவாலயம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நம்ம ஆளுங்க எல்லாரும் நினைச்சாங்க ஓசன்னா ஓசன்னா அப்படின்னா கர்த்தாவே ரட்சியம்னு அர்த்தம். ஓசன்னான்னு என்ன அர்த்தம்? கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு என்ன சொல்றாங்க? ஆண்டவரே இந்த ராஜா மூலம் எங்களை என்ன செய்யுங்க, ரோம சாம்ராஜ்யத்தை எங்களை விடுவித்து என்ன செய்யுங்க, ரட்சிங்க. ரோம சாம்ராஜ்யத்தை இவர் மூலமா எங்களுக்கு விடுதலையாக்குங்க, எங்களை ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும்னு ஓசனா ஓசனான்னு கத்துனாங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? பிலாத்துவை காலி பண்ணிட்டு இவர் ராஜாவாகி ரோமா ஆட்சியின் கீழே இருந்து விடுதலை ஆகி தேவ மனிதனுடைய ஆட்சி கீழே நாங்க வரப்போறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி சொல்லி எல்லாம் ஆரவாரம் பண்ணிட்டு வந்தாங்க. நீங்க நினைக்கலாம் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரு இவர் ராஜான்னு சொல்லி குருத்து ஓலைகளை பிடிச்சு அசைச்சு வசரங்கள்லாம் கலத்தி போட்டு இவர் தான் ராஜான்னு சொல்லி எல்லாம் ஆரவாரம் பண்ணவங்க 5 நாள் கழிச்சு ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்க? சிலுவையில் அறையும் ஏன் சொன்னாங்க? வெறும் 5 நாள் தான் ஆகுது. உங்களுக்கு கேள்வி வருமா வராதா? அல்லேலூயா சொல்லுங்களேன். வருமா வராதுங்களா? அல்லேலூயா. இந்த 3 லட்சம் கூட்டம் எங்கெங்க இப்படி எங்க போச்சுங்க? 3 லட்சம் கூட்டம் மறைச்சா இவர் சிலுவையில் அறைய முடியுமா? ரோம போர் வீரர்கள் ரொம்ப சொற்ப எண்ணிக்கை தான் இருந்திருப்பாங்க. 3 லட்சத்துக்கு முன்னாடி நிக்க முடியுமா? முடியாதேன்னு கேட்கலாம். அவங்களுக்கு என்ன கோவம் தெரியுமா? நேரா அந்த இதுல பவனி போய் அந்தோனியார் கோட்டைக்குள்ள போய் உட்காந்தா அன்னைக்கு யூதருக்கு ராஜாவா அவர் என்ன செஞ்சிருப்பாரு? மாறி இருப்பாரு. பிலாத்துவை என்ன செஞ்சிரு, அடிச்சு துரத்தி இருப்பாங்க, இல்ல கொலை செய்திருப்பார்கள். செஞ்சுட்டு ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. இஸ்ரவேல் நாடு தேவனுக்கு நேராகவும் விசேஷமா அது என்ன செஞ்சிருக்கு, ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி வந்திருக்கும். அதைத்தான் அந்த 3 லட்சம் பேர் எதிர்பார்த்து போனாங்க. இவர் நேரா போய் அங்க அரண்மனை பிடிக்காம எங்க போயிட்டார்? திரும்பிக்கிட்டு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் என்ன ஆயிருக்கும்? இவர் ராஜாவா ஆவாரு. அதான் இவரே கழுதையை கட்டாரு, நாங்களா கொடுத்தோம்? இவரே பவனி வர்ற ராஜாவாக பவனி வந்தாரு. ராஜாவான எங்க போனோம்? அரண்மனைக்கு தானே போகணும். இவர் எதுக்கு ஆசரிப்பு கூடாரு தேவாலயத்துக்கு போறாரு? இந்த மனுஷங்க பின்னாடி வந்தவன் எல்லாரும் கலஞ்சி சேதறி ஓடிட்டாங்க. அவர் தேவாலயத்துக்குள்ள போன உடனே தேவாலயத்துக்கு போய் சும்மாவா போறாரு? எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணி துவைச்சு எரிஞ்சு எல்லாத்தையும் என்ன சாட்டையை வச்சு என்ன செய்றாரு? அல்லேலூயா சொல்லுங்களேன். கலகம் வேற பண்றாரு. ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் மேல கோபம் வருது. எப்படி கொலை பண்றாங்க? ஜனங்கள்லாம் செதறி போயிட்டாங்க. இப்போ 5 நாள் கழிச்சு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இவரை நம்பி இவர் ராஜான்னு சொல்லி கோஷமிட்டு போனதுக்கு எங்களுக்கு என்ன நிலைமை வந்திருக்குன்னு தெரியுமா? கடைசியில காலை வாரிட்டாரு. இவர் இருந்தா என்ன, செத்தா என்ன, இவரை என்ன செய்யுங்க, சிலுவையில் அறைங்கப்பா, சிலுவையில் அறைங்கன்னு அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நேரா போய் அந்த அந்தோனியார் கோட்டையில போய் அவர் ஆட்சியை பிடிச்சிருந்தா யூதர்கள் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆகியிருப்பாங்க. அவர் நேரா தேவாலயத்துக்குள்ள போய் பலியாகி போயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பலியானதுனால இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் ஆட்சியை பிடிக்க வந்தவர் அல்ல, மரணத்திலிருந்து பிசாசிலிருந்து விடுதலையாக்க வந்தவர். உங்களுக்கு தெரியாம போயிருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு யூதர்களுக்கு மட்டும் ரட்சிப்புக்கு அவர் வரல, அவர் முழு மனு குலத்துக்கும், குறிப்பாக புறஜாதின்னு என்ன பண்ற நமக்காகவும் உயிரை கொடுக்க பலியாக அவர் வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ அந்த சகரியா 9:9 திரும்ப வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ. இப்ப பாருங்க, இதோ ராஜா வருகிறார். முதல்ல அவர் எப்படி வர்றாராம்? ராஜாவாக வருகிறார். அடுத்த வாசிங்க. அவர் நீதி உள்ளவராய் வருகிறார். அடுத்த வார்த்தை குறிச்சுக்குங்க. அடுத்து அவர் ரட்சிக்கிறவராய் வருகிறார். அதையும் குறிச்சுக்குங்க. அடுத்து குறிச்சுக்குங்க, தாழ்மை உள்ளவராய் வருகிறார். இப்ப 4 வார்த்தை இருக்குது, நீங்க நல்லா கவனிச்சுக்குங்க. இது ரொம்ப முக்கியமானது, நீங்க நல்லா கவனிச்சுக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ராஜாவாக வருகிறார். அடுத்து என்ன சொல்லுது? அடுத்து நீதி உள்ளவராகவும் இவர் என்ன செய்யறாரு? வருகிறார். அதுக்கப்புறம் ரட்சிக்கிறவராகவும் இவர் என்ன செய்யறாராம்?
வர்றாரு. அதுக்கப்புறம் எப்படி வர்றாராம்? தாழ்மை உள்ளவராகவும் வருகிறார். இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ற பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ராஜானா மத்தேயு சுவிசேஷம். மத்தேயு இயேசுநாதரை ராஜாவாக என்ன செஞ்ச சித்தரித்து ராஜாவாக எழுதியிருக்கிறார். யூதர்களுக்கு அவர் ராஜாவாக எழுதி வச்சிருக்க மத்தேயு புஸ்தகம். அடுத்து நீதியுள்ளவர், அது லூக்கா எழுதின சுவிசேஷம். அவர் மனிதன், லட்சிய புருஷன், அதாவது நீதியுள்ளவர், நீதியை சரிக்கட்ட வந்த மனிதன், அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷத்தை குறிக்குது. அடுத்து ரட்சிக்கிறவர், யாரு ரட்சிக்கிறவர்னா யோவான் எழுதின சுவிசேஷத்துல அவர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரட்சிக்க வந்த கடவுளாய், அது யோவான் எழுதின சுவிசேஷம் சொல்லுது, அவர் ரட்சிக்க வந்தவர் என்று சொல்லி. அடுத்து தாழ்மையுள்ளவர், மார்க்கு, அவர் தாழ்மை உள்ளவராய் வந்தார் சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷம் தாழ்மை குறித்து சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப ராஜாவாக மத்தேயு சுவிசேஷம் வரப்போகுது. அடுத்து நீதி உள்ளவராக லூக்கா எழுதின சுவிசேஷம் வரப்போது, நீதியாய் காண்பிக்கும்படி அவரை பற்றி சொல்ல. அடுத்து ரட்சிக்கிறவராக யோவான் சுவிசேஷம் அவருக்காக வரப்போகுது. அடுத்து தாழ்மை உள்ளவராக மார்க்கு சுவிசேஷம் வரப்போகுது. இத கிட்டத்தட்ட 520 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாரு ஆவியானவர், தீர்க்கதரிசி மூலம் எழுதி வச்சுட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவை 4 விதமாக, 4 குணாதிசயங்களை முக்கியமாய் 4 கோணத்தில் அவரை குறித்து சுவிசேஷம் எழுதப்படுகிறத சகரியா தீர்க்கதரிசி முன்னமே எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த ஒரே வசனம் எங்க வராரு? எருசலேம்ல வர்றாரு. எப்படி வர்றாரு? ராஜாவா வர்றாரு. எது மேல வர்றாரு? கழுதையின் மேல வர்றாரு. எதற்காக வர்றாரு? பலியாக வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அதுல ரட்சிக்க வர்றாரு பாத்தீங்களா? அல்லேலூயா. அப்போ அவர் தாழ்மையா வர்றாரு, நீதியா வர்றாரு, ராஜாவா வர்றாரு, ரட்சிக்க வர்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த ஒரே வார்த்தையில, ஒரே வசனத்துல இத்தனை காரியங்களும் அடங்கி இருக்கிறது. இப்போ குருத்தோலை ஞாயிறு குறிச்சு கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு லெவல் புரிஞ்சுங்களா? ஏன் அவர் பவனி வந்தார், ஏன் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அது தெரிந்து கொள்ளப்படுற நாள், பலியாவருக்கு தெரிந்து கொள்ளப்படுற தேதி, அந்த தேதியில அவர் என்ன செய்தார்? பவனி வந்தார். அல்லேலூயா. இது எல்லாம் கூட இருந்த சீசர்களுக்கே என்ன செய்யல, தெரியவில்லை. அல்லேலூயா. அதை விட மேலாக கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்கள் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த குருத்தோலை என்பது தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிற நாள், தன்னை பலியாக அர்ப்பணித்த நாள். உண்மையான வெற்றி எங்க இருக்கு தெரியுமா? இந்த ஞாயிறுன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்ம வெற்றியாய் கொண்டாடுகிற நாள், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிற பவனி நாள், வெற்றி நாள். இப்போ அர்ப்பணிக்கத்தான் செஞ்சாரே தவிர, எப்போ வெற்றி சிறந்தார்? பிசாசின் தலையை நசுக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்துக்களை அவர் அதமாக்கி நிர்மூலமாக்கி போட்டார் வேதம் சொல்லுது கொலோசியர்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நாள் நமக்காகவே கர்த்தர் அர்ப்பணித்த நாள். அதை ஒரு நாள் மறக்காம நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ குருத்தோலையில் ஞாயிறுல ஏன் இத்தனை காரியங்கள் நடந்துச்சு, ஏன் இங்க இருந்து நடந்துச்சு என்பதை ஒரு சில காரியங்களை பார்க்கும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எதுவுமே சாதாரணமா ஆண்டவர் செய்யவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யூதர்களுக்கு அது வெற்றியா தெரிஞ்சிச்சு. அதனால என்ன செஞ்சாங்க? குருத்தலை பிடிக்கிறது என்னதுக்கு அர்த்தம்? குருத்தலை பிடிச்சு ஆட்டுறாங்கன்னா அது வெற்றிக்கு அடையாளம்னு அர்த்தம். ராஜா வெற்றி பெற்று வருகிறார்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய காலங்களில ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல கவனிச்சுங்க. பழைய காலங்களில வாகை பூவை சூடி வருவாங்க. நம்ம இந்திய தேசத்துல பழங்காலங்களில சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்தா வாகை மரம் இருக்குது, அதுல வாகை பூ இருக்குது. அந்த வாகை பூவை ராஜாவும் மற்ற வீரர்களும் என்ன செய்வாங்க? தலையில சூடி கொண்டு நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க வெற்றி பெற்றுட்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அதுபோல இந்த குருத்தோலை ஆட்டிக்கொண்டு இவங்க ஆராதிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? வெற்றி உண்டு, அடிமைத்தனத்திலிருந்து வெற்றி வருது, நாம என்ன செய்ய போறோம்? வெற்றி வர போறோம், நம்ம விடுதலை ஆக போறோம். யூதர்கள் என்ன செய்யறாங்க அந்த நேரம்? அந்த குருத்தோலையை ஆட்டி என்ன செய்யறாங்க? ஆரவாரம் பண்ணுகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாளா இருக்குது. கர்த்தர் சிலுவையில் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.